ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது நாளைக்கு தான் வந்துட்டு எவிக்ஷன் நடக்கும், உங்களுக்கே தெரியும். அதில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்வார். ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குமா சிங்கிள் எவிக்ஷன் இருக்குமான்ற அப்டேட் வந்துட்டு இன்னுமே நம்மளுக்கு வரலை. பட் டபுள் எவிக்ஷன் தான் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது வந்த கெஸ்ட்டில் யாரோ ஒருத்தர் இல்லை 3 பேருமே சேர்ந்து ஒருத்தரை கூப்பிட்டுட்டு போக போகிறாங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் நடக்க போகிறதா வந்து இன்ஃபர்மேஷன் தகவல் வந்திருக்கு. ஏன் இது வந்து உண்மையாக இருக்குமா இருக்காதான்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா அரோரா இருந்த டைமில், அதாவது நாமினேஷன் அரோரா இருந்த டைமில் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பட் கடைசி நேரத்தில் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லியிருந்தார் டபுள் எவிக்ஷன் பண்ணணும், பட் இந்த வாட்டி நாங்கள் விடுறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கடைசி நேரத்தில் வந்து இதெல்லாம் பண்ணிடுறாங்க. பட் இந்த வாட்டி என்ன அப்டேட்னா, இன்றைக்கி ஒருத்தர் வந்துட்டு எவிக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து. அது மட்டும் இல்லாமல் ஓட் போகிற அஃபிஷியல் ஓட்டிங் இதே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்குன்ற மாதிரி தகவலும் வருது. நம்மளும் உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா நம்மளால் ஓட்டு போட முடியல. ஸோ இன்றைக்கே ஓட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி ஒருத்தரை வந்துட்டு எவிக்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு பிரவீன் இருக்காப்பில், அதுக்கு மேலே துஷார், அதுக்கு மேலே ரம்யா, எஃப்ஜே, இவங்க 3 பேர், அதுக்கப்புறம் கெமி, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் வந்துட்டு ஒரே மாதிரி ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரம்யா, துஷார், பிரவீன் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் தான் இருக்காங்க. பட் இவங்க 3 பேரில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பிரவீன் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ துஷார், ரம்யா, கெமி இவங்க 3 பேரில் தான் யாரோ போக போகிறாங்களோ அப்படி மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கலாம், அதை பற்றின ப்ரொமோ வருதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி எவிக்ஷனில் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.